அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனாவில் கண்ட காதலர் ஹஜ்ரத் அபூ உபைத் அல் காசிம் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு மிகப்பெரிய இறைநேசர். அவர்கள் ஒரு ஆண்டு ஹஜ் செய்தார்கள். ஹஜ்ஜை முடித்து பெருமானாரை காணுவதற்கு மதீனா நகருக்கு சென்று ரவுலா ஷரீஃபிலே ஜியாரத் செய்து முடித்துவிட்டு மதீனாவிலே இருந்து கொண்டு நினைக்கிறார்கள், அவ்வளவுதான், நம்ம ஹஜ் முடிச்சிட்டோம், பெருமானாரையும் ஜியாரத் செய்து முடித்துட்டோம், அடுத்து நாம் ஈராக்கிற்கு தான் செல்ல வேண்டும். இன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில் நாம் எழுந்து ஈராக்கிற்கு சென்று விடலாம் என்று நினைத்து முடிவெடுத்து விட்டு உறங்குகிறார்கள். மதீனாவிலே உறங்குகிறார்கள். உறக்கத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுகிறார்கள். அந்த பாக்கியத்தை பெற்றார்கள். சொல்லுகிறார்கள் அவர்கள், அந்த உறக்கத்திலே பெருமானாரை நான் கண்டேன். அவர்களுக்கு அருகிலே ஏராளமான மக்கள் இருந்தார்கள். அந்த மக்கள் எல்லாம் யதுகுலூன ஃபயுஸல்லிமூன அலைஹி வயுஸாஃபஹூனஹு, அனைத்து மக்களும் ஒவ்வொருவராக பெருமானாருக்கு அருகிலே சென்று அவர்களிடத்திலே சலாம் சொல்லி பெருமானாரிடத்திலே முசாஃபஹா செய்யும் பாக்கியங்களை எல்லாம் பெற்றார்கள். ஆனால் ஃபகுல்லமா தனவுது லிஅதுகுல முனிஅது, நான் பெருமானாருக்கு அருகிலே செல்லலாம் என்று நினைக்கிற பொழுதெல்லாம் நான் தடுக்கப்பட்டேன். அங்கிருந்த மக்கள் எல்லாம், நீங்க போக கூடாது, பெருமானாருக்கு அருகிலே நீங்கள் செல்லக்கூடாது, லா ததுகுலு இலைஹி வலா துஸல்லிமு அலைஹி, நீங்க பெருமானாருக்கு அருகிலே செல்லக்கூடாது, பெருமானாருக்கு நீங்கள் சலாம் சொல்லக்கூடாது, பெருமானாருக்கு நீங்கள் முசாஃபஹா செய்யக்கூடாது என்று கேட்ட பொழுது நான் கேட்டேன் அவர்களிடத்திலே, லிமலா தஹுலூன பைனி வ பைன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் நீங்கள் பெருமானாருக்கும் எனக்கும் இப்படி தடையை ஏற்படுத்துகிறீர்கள், நான் என்ன பாவம் செய்தேன் என்று கேட்ட பொழுது இந்த மக்கள் சொன்னார்கள், நீங்க தான் நாளைக்கு ஈராக்கிற்கு போக போகிறீர்களே, பெருமானார் இருக்கக்கூடிய மதீனாவை விட்டு ஈராக்கிற்கு செல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் யோசித்திருக்கிறீர்களானால் அது ஒரு நல்ல முடிவு இல்லை, எனவே பெருமானாரை காண முடியாது என்றார்கள். உடனே அதுதான் எனக்கு தடையாக இருக்கிறது என்றால் நான் சத்தியமாக ஈராக்கிற்கு செல்ல மாட்டேன், மௌத் வரையிலேயும் செல்ல மாட்டேன், என் முடிவை நான் மாற்றிக் கொள்ளுகிறேன், பெருமானாரை நான் காண வேண்டும், என்னை விடுங்கள் என்றார்கள். விட்டார்கள். பெருமானாரிடத்திலே சலாம் சொன்னார்கள், முசாஃபஹா செய்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே எழுதுகிறார்கள், மௌத் வரையிலேயும் மதீனாவில் தான் இருந்தார்கள். 3 நாளிலேயே மௌத் ஆயிட்டாங்க, 3 நாளிலேயே வஃபாத் ஆகி விட்டார்கள். ஆனால் கடைசி வரையிலேயும் அவர்கள் ஈராக்கிற்கு செல்லவில்லை.